பாகவதத்தில் பகவான் அவதாரம் பண்ணின அன்னிக்கே கோப்யசுமிருஷ்ட மணிகுண்டல நிஷ்ககண்ட்யா சித்ராம்பராः பதிசிகாச்சுத மால்யவர்ஷாः வருகாः நந்தாலயம் சவலயாः व्रजतीः विरेजुः व्यालोलकुण्डलपयोधरहारशोभाः गोपाः परस्परं हृष्टाः दधिक्षीरघृताम्बुभिः आसिञ्चन्तः विलिम्पन्तः नवनीतैश्च चिक्षिपुः. கோபிகைகள்லாம் குழந்தை பிறந்திருக்குன்னு தெரிஞ்ச உடனே நந்தகோபனுடைய வீட்டுக்கு நந்தமஹாலுக்கு சர்வாலங்கார பூஜிதைகளாக கோபிகைகள்லாம் வந்தார். கோப்யா சுமிருஷ்ட மணிகுண்டல நிஷ்ககண்ட்யா, உடம்பு முழுக்க சகல ஆபரணங்களையும் தரிச்சுண்டு விசித்திரமான ஆச்சரியமான பட்டு புடவை கட்டிண்டு சித்ராம்பராக நந்தாலயம் சவலையாக கை நிறைய வளைகள்லாம் போட்டுண்டு விரஜதீகி எல்லாம் ஓடுறாளாம் நந்தகோபனுடைய வீட்டுக்கு. வியாலோல குண்டல பயோதரஹார சோபா, ஓடுற ஓட்டத்தில் காதில் போட்டிருக்கிற குண்டலங்கள்லாம் கழுத்தில் போட்டுருக்கிற ஆரங்கள்லாம் ஆடுறது. பதி சிகாச்சுத மல்யபர்கா, தலையில வச்சுருக்கிறதுலாம் கீழே விழுறது. அப்புறம் உடம்புல இருக்கிறதே தெரியல, அது எது கீழே விழுறது தெரியல. கோபிகைகள்லாம் அவ்வளவு வேகமா குழந்தைய பார்க்க போறாங்க. ஆனா கோபர்கள்லாம் கோபாஹா பரஸ்பரம் கிருஷ்டா, அந்த ஆயர்பாடியில் இருக்கிற கோபர்கள்லாம் பரம சந்தோஷத்தோடு கூட ஒத்தர் மேல ஒத்தர் ததிக்ஷீர கிருதாம்புபி, தயிர் பால் நெய் இதை எடுத்து ஒத்தருக்கு மேல ஒத்தர் அடிச்சுட்டாலாம் ஜலம் எல்லாத்தையும். குழந்தை பிறந்த சந்தோஷத்துல நந்தோத்சவம். ஆசிஞ்சந்தா விலிம்பந்தா, வெண்ணெய் எடுத்து மேல அடிக்கிறான். வெண்ணெயை உடம்பு முழுக்க வெண்ணெய் காப்பு மாதிரி ஒரு கோபன் இன்னொரு கோபனுக்கு உடம்பு முழுக்க வெண்ணெயை தடவி. நவநீதை சிட்சிபுகு, ஓடுவார் விழுவார் உகந்தாளிப்பார் நாடுவார் நம்பிரான் எங்கும் தானுற்றார் தான் என்பார் பாடுவார்களும் பல்வரை கொட்ட நின்று ஆடுவார்களும் ஆயிற்று ஆய்ப்பாடியே. இந்த கோபிகைகளும் கோபர்களும் நந்தோத்சவத்தை எப்படி கொண்டாடினார்னு பாகவதம் ஆழ்வார்லாம் சொல்றது. அது நாராயண தீர்த்தர். இந்த கோபிகைகள்லாம் ஆயர்பாடிக்கு வந்து நந்தகோபனுடைய திருமாளிகைக்கு வந்து அந்த கிருஷ்ணனை பார்த்தார்கள். பார்த்த உடனே அந்யோன்யம் விரஜனாரியா, ஒரு கோபி இன்னொரு கோபியை பார்த்து பேசுறாள். ரெண்டு பேருமே பார்த்துட்டா. இந்த குழந்தை யார் தெரியுமாடின்னு கேட்குறா ஒரு கோபி. தெரியாத மாதிரி இன்னொத்தி யாரடி இதுன்னு கேட்குறா. ஸ்ரீபதி நந்த கோப கிருஹே, இந்த ஸ்ரீபதிங்கிறார் சாட்சாத் ஸ்ரீபதி. உடனே அந்த கோபி சொல்றா, அந்த மேலத்திரையில் இருக்கா அந்த ஸ்ரீபதியா? அவல்லடி பரம் ஆகதம், பரவாசுதேவன் பரமாத்மா அடி. ஏற்கனவே அந்த மாமா இருந்தாரு ஸ்ரீபதி மாமா, அவர் இல்லது வைகுண்டத்திலேருந்து இருக்கிற பரவாசுதேவன் இவன். பரம் ஆகதம் நான் அப்படிதான் நினைக்கிறேன். ஆகலையே அயே சகி, அந்த பரமாத்மாவுக்கு நம்ம ஊர்ல என்னடி வேலை? எதுக்கடி நம்ம ஊருக்கு வரணும்? கோப கதம்பக கோ கோபிகா பிருந்த, இந்த ஆயர்பாடியில் இருக்கிற அத்தனை கோபர்களையும் அத்தனை கோபிகைகளையும்
அத்தனை பசுக்களையும், பக்தி பண்ற அத்தனை பக்தாளையும், தபஸ் பண்ற அத்தனை மகான்களையும் ரட்சிக்கிறதுக்காக தாண்டி நம்ம ஊருக்கு வந்திருக்காங்க. கோ கோ கோப கோப கதம்பக கோ கோபிகா பிருந்த தாபச ஜன ரக்ஷணாய ஸ்ரீபதி மிக. நான் சொல்றதுல உனக்கு நம்பிக்கை இல்லையா அப்படின்னு கேட்டேன். விஸ்வஸ்யமே வச்சனம் அயே சகி, நான் சொல்றத பூர்ணமா நம்பிடி. ஏன்னா இந்த பாத்தியா, இந்த குழந்தையோட கைய பாத்தியா, குழந்தையோட காலை பாத்தியா, பரம புருஷ சின்னம் பத்ரதம் அவதாரயா. முதல்ல தெரிஞ்சுக்கோடி, கைய பாரு, சாட்சாத் பரமாத்மா. அவனுக்கு உள்ள சின்னம் சங்கரேகே சக்கரரேகே யவரேகே துவதரகரா. அந்த விலக்ஷிதாணி அப்ஜயவாங்குஷாத்யைகின்னா அக்ரூரன் பகவானுடைய சரணாரவிந்தத்தில் உள்ள ரேகைகளை பார்த்து, கைகளில் உள்ள ரேகைகளை பார்த்து சுவாமி தேசிகன் சொல்றார், கையில் உள்ள ரேகைகளை பார்த்து சுஜாத ரேகாத்மக சங்க சக்கரம் தாம்ரோதரம் தஸ்ய கராரவிந்தம். சங்கரேகே சக்கரரேகே யவரேகே துவதரேகே, இப்படி மங்கள ரேகைகள் கைகள்லையும் திருவடிகள்லையும் இருக்கு. பரம புருஷ சின்னம் பத்ரதம், நமக்கெல்லாம் மங்களத்தை கொடுக்கறதுக்காகவே வந்திருக்காண்டி பகவான். பத்மாங்குஷாதி ரேகம், அவனுடைய கையை பாரு, பத்மரேகை அங்குஷரேகை வஜ்ரரேகை சகல மங்கள ரேகைகளும் இருக்குவார். இவன் தன்னுடைய பிரபாவத்தை துளி கூட ஒளிவு மறைவு இல்லாமல் பரிபூர்ண பாவம் பிரகடீகரோதி, அப்படியே அத்தனையும் ஒளிவு மறைவு இல்லாமல் நமக்கெல்லாம் காண்பிக்கிறான் பாரு. திவ்ய பாணி பாதாப்ஜகதம், கைகள்லையும் கால்கள்லையும் இத்தனை மங்கள ரேகைகள்லாம் இருக்கு பாரு. இவனுடைய சரணாரவிந்தத்தை யார் பிடிச்சுக்கிறாளோ பஜதார்த்திகரம் அமோக, யார் பஜிக்கிறாளோ அவளுடைய துக்கத்தெல்லாம் போக்குறவன். ஒரு திருவடியில ஒரு துளசியை வச்சு விட்டா கூட அது வீண் போகாமல் கிருப பண்றவன் அமோகம். நான் சொல்றதுல உனக்கு நம்பிக்கை இல்லையா? நீ இந்த பிருந்தாவன யமுனக்கரையில் உள்ள மரங்கள் எல்லாம் போய் பார்த்துட்டு வா. பஸ்ய பஸ்யா, போய் பாருடிங்கிற. அதுனா, இப்ப போய் பாரு. பாதப பிருந்தானி, அங்க இருக்கக்கூடிய மரங்கள், அப்படியே கூட்டம் கூட்டமா இருக்கிற மரங்கள் நான் சொல்றதுல உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா போய் பார்த்துட்டு வா. விஸ்வஸ்யமே வச்சனம், உயரமா இருக்கிற மரங்கள், நிறைய புஷ்பங்களும் பழங்களும் உயரக்க கலையில இருக்கு. நேத்தி வரியில் அப்படிதான் இருந்தது. இப்ப போய் பார்த்துட்டு வா. பிருஷமிவ பூமௌ திசி திசி சபலானி, பழங்களோடு கூட புஷ்பங்களோடு கூட அந்தந்த மரங்களும் உயரக்க இருந்த அந்த கலைகள்லாம் அப்படியே தாழ்ந்து பூமியில பெறல்றது. திவ்ய சுகந்தி குசுமைகி, ரொம்ப அதி சுகந்தமான புஷ்பங்கள், பரம ருச்சியா இருக்கக்கூடிய பழங்கள் எல்லாம் கொத்து கொத்தா கூட கூடையா அதி நிபிடானி, எல்லாம் ஒன்னு ரெண்டு இல்ல, மொத்தமா கூட கூடையா புஷ்பங்களும் பழங்களும் பூமியோட பூமியா பெறல்றது. எதுக்குன்னா இந்த பாலகிருஷ்ணன் வந்தா உயரக்க இருக்கிற பூவையும் பழத்தையும் பறிக்க முடியாதேன்னு சொல்லி அந்த மரங்கள்லாம் அவனுக்கு எட்டா மாதிரி பூமியோட பூமியா அப்படியே தவழ்ந்து இருக்குடி அந்த கிளைகள்லாம். நான் சொல்றத நம்பிடி. பகவானா இல்லாட்டா இப்படி எல்லாம் மரங்கள் வேலை செய்யுமா? பகவானா இருக்கிறதுனால தானடி மரங்கள்லாம் சமர்ப்பணம் பண்ணணும்னு தாழ்ந்து இருக்கு. இது ஒரு ஆச்சரியம். என்ன தெரியுமோ, இதை இந்த இடத்த நாராயண தீர்த்தர் எங்கேருந்து எடுத்தார் தெரியுமோ? பாகவதத்திலேருந்து தான் எடுத்தார்.
பாகவதத்தில் இருக்கு. பகவான் இப்படி பிருந்தாவன கரையில் எப்படி பலராம சுவாமியோட குழந்தைகளோட கன்றுகளோட போகும்பொழுது அந்த மரங்கள்லாம் தாழ்ந்து வந்து கிளைகள் பூமியோடு பூமியா பெறல புஷ்பங்களையும் பழங்களையும் கைவாக கிருஷ்ணன் பறிக்கிற மாதிரி வச்சுன்னு இருக்கு. எல்லா மரங்களும் பார்த்தா பசங்கள்லாம் ஆச்சரியப்படுறாங்க, அவ்வளோ உயரத்தில் இருந்தது எப்படி கிருஷ்ணா அங்கே வந்ததுன்னா. உடனே கிருஷ்ணர் சொல்றார், அண்ணாவுக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணிவிட்டு, அண்ணா நீங்கள் ரொம்ப மகாத்மா வேணும், நீங்கள் பிரபாவசாலியோனும், நீங்கள் வரேளுங்கிறதுக்காக தான் இந்த மரங்கள்லாம் இவ்வளவு தாழ்ந்து விழுந்து பழத்தை கொடுக்குறது புஷ்பத்தை கொடுக்கறதுன்னு அவ அண்ணா தேமேன்னு வர்றார். அவருக்கு வரலேன்னு அவருக்கே தெரியும். இதில் சுவாரஸ்யம், தனக்காக வரலேன்னு அவருக்கே தெரியும். இருந்தாலும் இந்த சுவாமி இப்போ கிருஷ்ணன் உங்களுக்காக வருது பாருங்கன்னாங்கிறான். இது பாகவத ஸ்லோகம். இது இந்த பாகவதத்தை ஸ்லோகத்தை நாராயண தீர்த்தர் அப்படியே எடுத்துக்கிறார். இப்படி தவழ்ந்து வந்து மரங்கள்லாம் கொடுக்கறதே விஸ்வஸ்யமே வச்சனம். லோகம் முழுக்க ரமிக்க போறதுல நம்ம கோகுலத்துல ஏ ஜகத் ஜகத் அதிதராம் ஈக ரமதே. உலகம் முழுக்க ரமிக்க போறது. நான் எல்லாரையும் ரமிக்க வைக்கிற அரவிந்தலோச்சனே ஆவிர்பவதி. சாட்சாத் பரமாத்மாவே புண்டரீகாட்சியை இங்கே அவதாரம் பண்ணியிருக்கிறதுனால லோகம் முழுக்க சொக்கி போகிறது இந்த பிருந்தாவனத்தில். நிருபம ஆனந்தம், தமக்கு ஓமை இல்லாத ஒரு ஆனந்தம். நித்தியபோதம், நித்திய வஸ்து, ஆனந்த வஸ்து, ஞானஸ்வரூபி. அப்பேற்பட்ட பிரபு இந்த பிருந்தாவனத்தில் இங்கே அவதாரம் பண்ணியிருக்கான் அப்படின்னு பரமனு கீதம். இத்தனை கோபிகைகளும் ஒரு கோபி இன்னொரு கோபியை பார்த்து சொல்ல, அப்படி சொல்லுவது போல நாராயண தீர்த்த யதினா. அப்படி நாராயண தீர்த்தர் இந்த தரங்கத்தை பண்றார். எல்லாம் வெச்ச கண் வாங்காம பார்க்கறாளாம் கோபிகைகள்லாம். இப்படி பார்த்த உடனே சில வயசான கோபிகைகளுக்கெல்லாம் கோபம் வந்துடுது. இவ பார்த்தது போறாதுன்னு வாசலுக்கு ஓடி போய் பார்க்காதவாளெல்லாம் அழிச்சுன்னு வந்து காமிக்கிறாளா. ஏண்டி உன் கொள்ளி கண்ணை இந்த குழந்தை மேல வைக்கிற? தூ 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 தூ. எங்கள் தூமலர் கண்ணன் வேறு யாரோ கண் வைத்திருந்த தூ 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 தூ. ஊத்துக்காடு வெங்கடகவி சொன்னார், கரிஷ்யாமஹ சிசோரஸ்ய மங்களாச்சரணம் வயம் மரிஷ்யாம பரம் தேவம் லக்ஷ்மீ நாராயணம் முதாய. உடனே வயசான கோபிகைகள்லாம் வந்து நாம எல்லாம் இந்த குழந்தைக்கு சுத்தி போடுவோம். அந்த லக்ஷ்மி நாராயணனை பகவான பெருமாளை ஸ்மரிச்சுண்டு இந்த குழந்தைக்கு சுத்தி போடுவோம்னு சொல்லி இந்த குழந்தைக்கு எல்லாருடைய கண்ணும் பட்டுடுதே, திருஷ்டி வராமல் இருக்கணும்னு ஒரு தரங்கம் பாடும். இந்த பொதுவாகவே திருஷ்டி வந்ததுன்னா வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வயசான வாழலாம் வந்து சுத்தி போடுவா, திருஷ்டி பறக்கூடாது அப்படின்னு. அப்படி இல்லை சிரமப்பட்டு கூட சுத்த வேண்டாம், இந்த தரங்கத்தை பாடினாலே போதும். சரசி ஜனயனாயா சகலலோக ஹிதாயா நரலோக சம்பவாய நாராயணாய சரதிந்து வதனாய சதமன்மத சமாய குரு நிரவதிக குணாய நாராயணாய கலய கல்யாணான் நாராயணா. ஹே நாராயணான்னு பெருமாளை கூப்பிடுற. பெருமாளை கூப்பிட்டு இந்த குழந்தைக்கு நீ மங்களங்கள் எல்லாம் கொடு. கல்யாணா நீ கலையா
இந்த குழந்தைக்கு கொடுன்னு சொல்ல வேண்டியிருக்க. எந்த குழந்தைன்னா சரசி ஜனயனாயா. திருஷ்டி போறதுக்காக தானே பெருமாளை கூப்பிட்டு மங்க சுத்தி போடுறாப்ப. இவ வர்ணிக்கிறதே திருஷ்டி வந்துடும் போல இருக்கு. சரசி ஜனயனாயா, அத கண்ண பாரடி, தாமர மாதிரி கண்களை உடைய இந்த குழந்தைக்கு சரசி ஜனயனாயா. சகல லோகத்துக்கும் பசுபட்சி மிருகங்களுக்கு கூட ஹிதம் பண்றதுக்காக அவதாரம் பண்ணின சகல லோக ஹிதாயா. ஏற்பட்ட இந்த குழந்தைக்கு எங்கேயோ வைகுண்டத்தில் இருந்த பிரபு நரலோக சம்பவாயா, இந்த லோகத்தில் அவதாரம் பண்ணிருக்கே இந்த குழந்தைக்கு. சரத்கால சந்திரன் போன்ற திருமுக மண்டலம் பார். சரதிந்து வதனாயா, பிறந்த குழந்தை அவ்வளவு அழகாவா இருந்துரும். ஏதோ லட்சணமா இருக்கும், குறுகுறுன்னு இருக்கும். சதமன்மத சமாயா, கோட் 100 மன்மதன் மாதிரி இருக்கிற இந்த குழந்தைக்கு நிரவதிக குணா, இதுக்கு துல்லியமாக இதுக்கு சமமாகவே சத்குணங்கள் கல்யாண குணங்கள் கிடையாதுன்னா இதை விட அதிகமா யாருக்கு இருக்க போறது? இப்ப ஏற்பட்ட குழந்தைக்கு நாராயணா க்ஷேமத்தை கொடு. இப்படி நாராயணான்னு உடனே இவருக்கு மகா கோபம் வந்துடுது இந்த குழந்தைக்கு. அது கையங்காலையும் உதைச்சுண்டு ஊன்னு தலையாட்டுறது. ஏன் தலையாட்டுறது அப்படின்னா, நாராயணா இந்த குழந்தைக்கு கொடு, நாராயணா இந்த குழந்தைக்கு கொடுன்னா உடனே அந்த குழந்தை உனக்கு கிடையாது அந்த குழந்தைக்கு தான் சொன்னா ஒரு குழந்தைக்கு எவ்வளோ கோபம் வரும் எனக்குன்னு. அது மாதிரி நாராயணா இந்த குழந்தைக்கு கொடுன்னு உடனே இதுக்கு கோபம் வந்துடுத்தும். நான் தான் நாராயணன், நான் தான் நாராயண். ஏன்னா அவ வர்ணிக்கிறதே நாராயணன் தான் வர்ணிக்கிறா குணங்கள் எல்லாம் சொல்லி. குருதர கருணாயா, குருன்னா அதிகம் அர்த்தம், அதிக தரம். மனசால கூட கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு காருண்யம். குருதர கருணாயா கோகுல பூஷணாய். இந்த பதங்கள் தரங்கத்தில் நிறைய வரும். கோகுல பூஷன், கோப அவனி அவன், இது மாதிரி இந்த பூமிக்கே கோகுலத்துக்கே பூஷணம் பூஷணம் நாராயண தீர்த்தர் நிறையா சொல்ற. இந்த நகை நட்டு போட்டுக்காத மாமி மாதிரி இருந்துதான் இந்த கோகுலம். இது ஒரு பையன் சொன்னான், இந்த அரசியலா இருந்தாலும் புரியறதுக்காக சொன்ன. இந்த ஜெயலலிதாவுக்கு ஒரு சொந்தக்காரி ஒன்று எலெக்ஷன்ல நிற்கிற மாதிரி நடுப்புற நின்னாலே தீபான், அவன் நெத்தியில ஒண்ணுமே இட்டுக்க மாட்டான். செங்கால் வெறும் பாலாஜி பட்டாச்சாரி சொன்னான். அந்த பையன் தான் என்கிட்ட சொன்னாரு, நல்லா அழகா வாசலை விருகி சாணி தெளிச்சுட்டு கோலம் போடாத வீட்டு வாசல் மாதிரி இருக்கும் நெத்தின்னு சொன்ன. நெத்தி இட்டுக்காம இருந்தா எப்படி இருக்கும்? அது மாதிரி இருந்துதான் அந்த கோகுலம். ஒன்றும் இல்லாமல் எல்லாத்தையும் கழட்டி விட்டு ஒரு நகநட்டு இல்லாதபடிக்கு இந்த அம்மா மூஞ்சி மாதிரி இருக்கு. இப்போ குழந்தை பிறந்த உடனே என்ன ஆச்சு? கிருஷ்ணன் வந்த உடனேன்னா அந்த அம்மாவால் பெரிய பாதிப்பு வரும்னா நான் சொல்ல மாட்டேன். அவளே தச்சா, அவளே ஓரளவு சமாதானம் ஆகிட்டா. அதனால தான் இந்த விஷயம் இந்த நெத்தி கிட்டுக்காம இருந்தா இப்படி இருக்கும்னு எல்லாரும் புரிஞ்சுக்கணுமோன்னு அதுக்காக சொல்றேன். நெத்தி கிட்டுக்காம இருந்தா ஒரு பேட் வைப்ரேஷன். நெத்தியில ஒன்று இருந்தாதான் பாசிட்டிவே இருக்கும், இல்லைன்னா நெகட்டிவ் எனர்ஜியா இருக்கும். கோகுல பூஷணாயா, இந்த கோகுலமே நகநட்டு இல்லாத எம்டியா இருந்துதான். இந்த குழந்தை கிருஷ்ணன் பிறந்த உடனே சர்வாலங்கார பூஷிதியா ஆயிடுது, ஒரு பெண்ணு மாதிரி ஆயிடுது கோகுலம். கோகுல பூஷணாயா நாராயண பரிஜன பாலனாயா, தன்னை சேர்ந்தவர்கள் எல்லாம் ரட்சிக்கிற இந்த குழந்தைக்கு பாக்கியத்தை பரஷ நிருபம சுந்தராய், சமமில்லாத அழகன், பேரழகன், நீலமேக சியாமள வர்ணன்.
பரமபுருஷ லட்சணங்கள்லாம் பூர்ணமா நிறைஞ்ச இந்த குழந்தைக்கு மங்களங்களை பண்ணு ஹே நாராயணா. நந்தகோபனுடைய புள்ள ஹிமயமலை மாதிரி தைரியம் கம்பீரம். நகராஜ தீராயா. ஏன்னா இனிமேதான் இதெல்லாம் தெரியவே போறது. ஆனா முன்னாடியே கோபிகைகள்லாம் சொல்ற சுந்தர சரணாய அழகான திருவடி உடைய இந்த குழந்தைக்கு மங்களத்தை கொடு. மகாலட்சுமி நித்தியவாசம் பண்றதுக்காகவே கட்டிவிட்ட சபா மண்டபம் மாதிரி இருக்கான் குழந்தையோட திருமார்பு. இந்திரா மந்திராயா அப்பேற்பட்ட மார்பு உடைய குழந்தைக்கு இப்சித பலதா. யார் யாருக்கு என்னென்ன வேணுமோ கிருஷ்ணான்னு கேட்டுட்டா படிச்சு பார்க்காமலே கையெழுத்து போட்டுருவார். இப்சித பலதாயா சந்தனாதி கந்தி சர்வாலங்க சந்தன சர்ச்சித நீல கலேவரன். உடம்பு முழுக்க சுகந்தமா இருக்கிற சந்தனங்கள் எல்லாம் தரிச்சென்றிருக்கிற இந்த குழந்தைக்கு திருஷ்டி தோஷங்கள் எல்லாம் போக்கி க்ஷேமத்தை கொடு பிரபோ நாராயணா. நவபல்லவகர கையை தொட்டு பாரு, மிருது தளிர் மாதிரி மிருதுவா இருக்கு கையெல்லாம் ரோசர். நவமணி பூஷணாய நவரத்னங்களால ஆன ஆபரணங்கள் எல்லாம் உடம்பு முழுக்க போட்டுண்டு கவி ஜன. கிருஷ்ணனை பத்தி பேசாத கவிகளே கிடையாது. கவிகள்லாம் கிருஷ்ணனை பத்தி பேசாதவாளே கிடையாது. கவி ஜன நாயகாயா அவனி வல்லபாயா. நாதன் இல்லாமல் இருந்த பூமிக்கு நாதன் பகவான். ஆசிரித வத்சலா தன்னை சேர்ந்தவர்கள்ட்டெல்லாம் ஒரு வாத்சல்யம் பகவானுக்கு. தன் குழந்தையா தன்னை சேர்ந்தவனா நினைச்சு கிருப பண்ற இந்த குழந்தைக்கு மங்களங்களை கொடு. நாராயண தீர்த்தர் சேவிக்கிற இந்த குழந்தைக்கு ஹே நாராயணா பரமக்ஷேமத்தை கொடு. அவனி வல்லபாய ஆஸ்ரித பலதா வத்சலாய சிவநாராயண தீர்த்த சேவிதாய. முன்னாடி பார்த்த கோபிகைகள்லாம் வேற. அவ ஸ்ரீபதி மிக நந்தகோபைன்னு ஒரு கோஷ்டி சொல்லிட்டு போச்சு. இந்த வயசான கல்விகள்லாம் இருக்கணும் அவளுக்கு இது யாருன்னே தெரியாம சுத்தி போடுறதான் இத்தேவம் கோகுல புரவரணாரியா வாசுதேவம் அசேஷ ஜகதாம் ஆதிகர்த்தாரம் நாராயணம் அவதீர்ணம் அஜானந்தியகா. இந்த கோகுலத்தில் உள்ள வயசான கழுவிகள்லாம் இந்த பகவான் சாட்சாத் வைகுண்டவாசி பரமாத்மா சகல லோகத்தையும் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரங்கள்லாம் பண்ணின்றிருக்கிறவன். அப்பேற்பட்ட நாராயணனே இந்த கோகுலத்தில் அவதாரம் பண்ணியிருக்கான்னு தெரிஞ்சுக்காமல் விஷ்ணு மாயா விமோகிதாக பகவன் மாயினால மயக்கப்பட்டு மானுஷ சிசுமிவ மத்வா மனுஷ குழந்தைன்னு நினைச்சுண்டு தஸ்ய ஆயுகு ஐஸ்வர்ய ஐஸ்வர்யாதி அபிவிருத்தையே. ஆயுசு ஐஸ்வர்யம் பாக்கியங்கள்லாம் இந்த குழந்தைக்கு உண்டாகணும்னு கிருதஸ்வஸ்தியனாக சுத்தி எல்லாம் போட்டுட்டு ததா அந்யமிவ நாராயணம் பிரார்த்தயாமாசு. இவனை விட நாராயணன் வேற யாரோன்னு நினைச்சுட்டு பிரார்த்தனை பண்றாளாம். இவன் தான் நாராயணன்னு புரிஞ்சுக்காமல் பிராகேவ வாசுதேவாம்ச சங்கர்ஷணாக்ஷ லௌகினேய கோபீபிகி ஆசீபி கோபீபிகி ஆசீபிகி வர்த்திதா. ஏற்கனவே பகவானுடைய ஒரு அம்சமான ரோகிணி புத்திரனான அந்த பலராம சுவாமியும் ஏற்கனவே கோபிகைகள்னால லாலனை பண்ணப்பட்டு அவனுக்கு ஆயுராரோக்கியங்கள்லாம் உண்டாகணும்னு பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணப்பட்டு அந்த குழந்தையும் நந்த கோகுலத்தில் வளர்ந்துட்டு விளையாடிட்டு வருது. இந்த நேரத்தில் கர்காச்சாரியால் கோகுலத்துக்கு கர்கோபி நிர்கத மோக திமிர படல திவ்ய திருஷ்டி பார்த்தாராம். பார்த்த உடனே தெரிஞ்சுட்டார் இது
இது சாதாரண குழந்தை இல்லை, அப்ராகிருத திவ்யமங்கல விக்கிரகம் பரமாத்மான்னு தெரிஞ்சுண்டு திவ்ய திருஷ்டிகி நாமா தயோகோ நாமானி நந்தே நகில காரயாமாசா. நந்தகோபன் யசோதே ரோஹிணி 3 பேரையும் அழைச்சிண்டு இந்த 2 குழந்தைகளையும் அழைச்சிண்டு கொல்ல பக்கமாக இருக்கிற அந்த மாட்டு கொட்டாய்க்கு போய் கிழக்க பார்க்க கோலம் போட்டு அந்த கோலத்தில் குழந்தைய உட்காத்தி வச்சு நெல்லை பரத்தி தொட்டில் போட்டு அந்த குழந்தைக்கு நாமகரணம் பண்ணினார் கர்காச்சாரியா. பலராம சுவாமி இன்னும் இந்த குழந்தைக்கு கிருஷ்ணன் அப்படின்னு நாமகரணம் பண்றார் கர்காச்சாரியா. இப்படி இந்த நாமகரணத்தை பின்னாடி வர நாமகரணத்தை முன்னாடியே சொல்லிவிட்டார் நாராயண தீர்த்தம். குழந்தை பிறந்த 7வது நாள் கம்சனுக்கு திக்பிரமம் முடிச்சுடுத்து. 8வது கர்ப்பம்னு அசரீரி வாக்கு சொன்னது, அதை கேட்டுன்னு 6 குழந்தைகளை கொலை பண்ணினோம். நாரதர் பேச்சை கேட்டுண்டு நாரதர் 8க்கு 8ன்னு அர்த்தம் பண்ணினார். கடைசியில் ஆகாசத்தில் தோன்றின அந்த மகாமாயா எங்கேயோ பிறந்து வளர்றான்னு சொல்லிவிட்டாலே இத்தனை குழந்தைகளை கொலை பண்ணின பாபம்தான் மிச்சம். எங்கேயோ பிறந்து வளர்றவனை எப்படி எப்படி அழிக்கிறதுன்னு கம்சன் திக்பிரமம் முடிச்சு திண்டாடுறான். அந்த நேரத்தில் மந்திராலோசனை பண்ண ஒவ்வொருத்தரும் ஒரு விசித்திரமான அபிப்பிராயங்கள்லாம் சொல்றான். ஒருத்தர் எழுந்துன்னு சொல்றார், இந்த பிராமணாலெல்லாம் உதைச்சா சரியா போடுங்கிறார். குண்டாந்திரி அடிச்சுன்னு பிராமணரெல்லாம் ஒழிச்சா சரியா போடும். இது 5000 வருடம் நடிச்சுட்டு பிராமணனை அடிக்கிறதுக்கும் இந்த குழந்தையை கொள்றதுக்கும் என்னடா என்ன சம்பந்தம்னா, அதுக்கு சொன்னார் விஷ்ணுவுக்கு பலமே வேதம்தான். அந்த விஷ்ணுவனுடைய மாயதான் இது. அந்த விஷ்ணுவுக்கு பலமாயிருக்கிற வேதம் இந்த பிராமணன்ட்ட மாட்டின்னு இருக்கு. இவனை குண்டாந்திரி எடுத்து அடிச்சு ஒழிச்சு விட்டா வேதம் அழிஞ்சு போயிடும். வேதம் அழிஞ்சா விஷ்ணுவுக்கு பலம் இல்லாமல் போயிடும். அப்பா இது பிறக்க போறவனுக்கு வேணா பொருந்தும். பிறந்தாச்சு, 10 நாளைக்குள்ள பிறந்திருக்கு. இனிமே நீ இந்த வழியில்லா சாதனங்கள்லாம் சரியா வராது, என்ன பண்றதுன்னா உடனே அந்த அந்த மந்திரி சபையில ஒரு மந்திரியாம் பூதனை. அந்த மந்திரி சொன்னாலாம், நீ கவலைப்படாதீங்கோ, இந்த இந்த கேஸை நான் பர்சனலா பார்த்துக்கிறேன். கம்சேன பிரேரிதா கம்சேன பிரேரிதா காபி பூதனா சிசுகாதினி கிருஷ்ணம் ஸ்தனந்தயம் மத்வா தஸ்மை ஸ்தன்யம் விஷம் ததோ தத்பாவம் சர்வவித் ஞாத்வா ஸ்தன்யபானமிஷேன தம் ஜகான சா அபதத்பூமௌ தரிசயந்தி ஆசுரீம் தனும் தத்ர திருஷ்ட்வா ஜகன்னாதம் கோபபாலமிவ ஸ்திதம் சக்ருஹு ஸ்வஸ்யயனம் தஸ்ய கோபகோப்யோபித் கோபாஹ கோப்யோபிதம் ஜகுஹு. 2 ஸ்லோகம்தான் பூதனாமோட்சம். 2 ஸ்லோகத்துல பூதனாமோட்சத்தை சுருக்கமா சொல்றார் நாராயண தீர்த்தம். கம்சேன பிரேரிதா காபி பூதனா சிசுகாதினி. கம்சனால அனுப்பப்பட்ட இந்த குழந்தைகளை கொலை பண்ணின அந்த பூதனை நந்தகோகுலத்துக்கு வந்து கிருஷ்ணனை குழந்தைன்னு நினைச்சுண்டு கிருஷ்ணம் ஸ்தனந்தயம் மத்வா சாதாரண பிராகிருத சிசுன்னு நினைச்சுண்டு தஸ்மை ஸ்தன்யம் விஷம் ததோ விஷம் தடவின பாலை கொடுத்துட்டா. சர்வஜனான பரமாத்மா தத் பாவம் சர்வவித் ஞாத்வா இந்த பாபியினுடைய சகல விஷயங்களையும் தெரிஞ்சுட்ட பகவான் விஷம்னு தெரிஞ்சுண்டு அந்த பாலை குடிச்சானோ. வெறும் பாலை குடிக்கல, தன்யபானமிஷேனதம் தாம் விஷத்தோட கூட பாலையும் குடிச்சான். பாலோட கூட அவள் தடவின விஷத்தையும் குடிச்சான். குடிச்சு புர்ன்னு இழுத்து உயிர் போயிடுச்சு.
கீழே விழுந்துட்டா. ஜகான வதம் பண்ணிவிட்டான் பகவான். சா அப்பத்தத்து பூமௌ, பூமியில ஒரு 4 ஃபர்லாங்கு நீளம் விழறாவ. சாதாரணமா வரும்பொழுது 18 வயசு யுவதியா சர்வாலங்கார பூஜியா வந்திருந்தா. இப்ப அவளோட நிஜ ரூபத்துல விழுந்துட்டா. ஆசுரீம் தனு, அசுர ஸ்திரீயா கீழே விழுந்துட்டா. இத பார்த்த அவள் மேல விளையாடின்னு இருக்கான் கிருஷ்ணன். தத்ர திருஷ்டுவா ஜெகநாதம், அந்த பூதன மேல விளையாடின்னு இருக்கிற அந்த கிருஷ்ணனை, சாட்சாத் பரமாத்மாவே ஜெகநாதனை, கோபாலமிவ ஸ்தித யசோத புள்ள மாதிரி விளையாட்டு குழந்தையா இருக்கிற அந்த குழந்தைய கோபாஹா கோப்யோபி, கோபர்களும் கோபிகைகளும் ஸ்வஸ்தயனம் சக்ருஹு, அவனுக்கு சுத்தி எல்லாம் போட்டு திருஷ்டி பரிகாரங்கள்லாம் பண்ணி அந்த குழந்தைக்காக ஸ்தோத்திரம் பண்றா. அவளுக்கு க்ஷேம வரணும்னு அவனுக்கு சுத்தி போட்டுவிட்டு ஸ்தோத்திரம் பண்றாள்னு மேல தரங்கம். இந்த பூதனாமோட்சத்தை 2 ஸ்லோகம். ஒரு ஆச்சரியம் என்னன்னா, பகவானுடைய லீலைகள்ல, கிருஷ்ணலீலையில முதல்ல வந்த அம்மாவே பூதனை தான். அகோபகீயம் ஸ்தனகால கூட்டம் ஜிகாம்சயா ஆபாயயத் அபி அசாத்வி. பகவானுடைய கருணைக்கு நிதர்சனமான சரித்திரம் என்னன்னா பூதனாமோட்சம். இந்த லீலையை சொல்லி மயங்கி விழுந்துட்டாராம் உத்தவர். பாகவதத்துல 3 ஸ்கந்தத்துல வருது. விதுரர் கிருஷ்ணன் சௌக்கியமான உத்தவர்கிட்ட கேட்ட உடனே உத்தவர் அந்த கிருஷ்ணனை தவிர யாரை போய் யாரை நாம் பஜிக்கிறது, யாரை சரணாகதி பண்றது? இப்படி ஒரு கிருப பண்றவன் கிருஷ்ணனை தவிர யாரு? அகோபகீயம் ஸ்தனகால கூடம், அந்த 3 பேர் அகன் பகன் பூதனை 3 பேரும் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ். இவ 3 பேரும் 2 பேர் பிரதர், அகனும் பகனும். அவனோட சகோதரியாம் பூதனை, ஒரே குரூப். பகனுடைய சகோதரி அகோபகீயம் ஸ்தனகால கூடம். அந்த கோகுலத்துக்கு வரும்பொழுது என்ன பல கிராமங்களுக்கு போய் பல குழந்தைகளை கொலை பண்ணிட்டாவ பாலை கொடுத்து. இன்னொரு அம்மாவாத்துக்கு போய் அவ குழந்தை எடுத்து பாலை கொடுக்க முடியுமான்னா இவளுடைய ஹாவ பாவங்கள்ல பெத்த அம்மாவுக்கே சந்தேகம் வந்துடுமா இது அவ குழந்தையோன்னு. அப்படி ஆக்ட் பண்ணுவாளாம். லாகவமா பாலை கொடுத்து கொலை பண்ணிட்டு வர. அன்னைக்கு கோகுலத்துக்கு வந்திருக்கா. கிருஷ்ணன் பிறந்த 7வது நாள் கோகுல வர. எது மாதிரி வரான்னு அவ அசுரஸ்திரியா வரலாமல் எது மாதிரி வந்தா, சா கேச்சரி ஏகதா உபேத்ய, ஆகாச மார்க்கமா சஞ்சாரம் பண்றவ தரையில நடந்து வராளாம். எது மாதிரி தாம் தேவமாயாமிவ வீரமோகினி, தாம் கேசபந்த விதிஷிக்த மல்லிகாம். இது ருக்மிணி தேவியை வர்ணிச்சா மாதிரியே இவளையும் வர்ணிக்கிறார். பின்னாடி ருக்மிணி கல்யாணத்துக்கு முன்னாடி ருக்மிணி தேவியை வர்ணிச்சா மாதிரி வர்ணிக்கிறார். இவன் நல்லா பட்டுப்புடவை கட்டுண்டு உடம்பு முழுக்க ஆபரணங்கள்லாம் போட்டுண்டு தலையில நிறைய புஷ்பங்கள்லாம் வச்சுண்டு பாதசரம் கொலுசெல்லாம் கல்கல்னு சப்திக்க, கைகளில் இருக்கிற வளையல்கள்லாம் கல்கல்னு சப்திக்க இந்த நந்த கோகுலத்தில் பிரவேசித்த உடனே அங்கங்க இருக்கக்கூடிய கோபிகைகள் அத்தனை பேரும் பால் காய்ச்சவா அடுப்பில் சாதம் இடிச்சுட்டு இருக்கிறவ எல்லாரும் கரண்டியோட வாசலுக்கு வந்துட்டாங்க. வந்து பார்த்தா ஆன்னு பிரமிக்கிறா. இப்படி நாகரீகமா சர்வாலங்கார பூதியா ஒரு பொம்மநாட்டியா அவெல்லாம் பார்த்ததே கிடையாது. அப்படி ஒரு அழகா வர. ஒவ்வொரு வீடா குழந்தைகளை கொலை பண்ணிட்டு வரவள் அன்னைக்கு முதல் ஆத்துலேருந்து வராமல் நடுப்புல இருக்கிற நந்தகோபனுடைய வீட்டுக்குள்ள பிரவேசிச்சு தொட்டில் படுத்துட்டு இருக்கிற அந்த குழந்தைய எடுத்து மடியில வச்சுனுட்டாள். ஸ்தனகால கூட்டம்
ஜிகம்சயா, இந்த குழந்தைய கொலை பண்ணணும்னு மடியில் எடுத்து வச்சுண்டு ஆபாயத்து, பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லவ மாதிரி இருக்காளே, நல்லவளோன்னா அசாத்வி, மகா மோசமான இந்த பூதனை மடியில் எடுத்து வச்சுன்னு பாலை கொடுக்கறாளாம். சுவாமி என்ன பண்ணினா அப்படின்னா, கிருஷ்ணன் என்ன பண்ணினா அப்படின்னா, லேபே கதிம் தத்ருஜிதம் ததோன்யம் கம்பாதயாளும் சரணம் ரஜேமா. மடியில் எடுத்து வச்சுன உடனேவே எல்லா குழந்தையும் என்ன பண்ணும், அம்மா கையில வச்சுன்னு பாலை கொடுப்பா, அந்த குழந்தை பிரம்மமேன்னு இருக்கும், அது பிடிச்சுக்காது. இந்த குழந்தை எடுத்து மடியில வச்சுண்டு அவ பாலை கொடுக்க வந்த உடனேவே அவர் என்ன பண்ணாரா, காடம் கரப்யம் பகவானி, அவளை பிடிச்சுட்டாரா. இது மாதிரி எந்த குழந்தையும் பிடிச்சுக்காரு. ஏன் பிடிச்சுண்டான்னா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவ விட்டுடுவன்னு தெரியும் இருக்கு. அவ கையை உதறினான்னா நாம் கீழே விழுந்துட போறமேன்னு முன்னாடியே பிடிச்சுட்டார். அப்ப பாலை குடிச்சாரோன்னா, பாலை இல்லை, பாலோட கூட பிராணை சமம், பாலோட கூட அவள் உயிரையும் பிர்ன்னு உறிஞ்சுட்டாராம். ரோஷ சமன்விதா அபிபத்து, பிர்ன்னு உறிஞ்சுட்டார். சாமுஞ்ச முஞ்சாலமிதி பிரபாஷினி, விட்டுடு விட்டுடு, போரும் போரும் போரும்னு அவ உதறாளாம். கைய உதருவான்னு தெரிஞ்சுன்னா புடிச்சுட்டாரு முன்னாடியே. அவர் சொன்னார், இனிமே விடவே மாட்டேன், விடு விடுன்னார். நின்ன நானோ விடுவனல்ல என்ன நீனு ಬಿಡಲುವಲ್ ಪನ್ನಗಶಯನ ವಿಜಯ ವಿಠಲ ಕೇಳೋ ನಿಲ್ಲ ಭಕ್ತರಲ್ಲ ಸದಾಯನ್ ಹೃದಯದಲ್ಲಿ ವಾಸ ಮಾಡೋ ಶ್ರೀಗರೇ. நின்னா ஏதோ பாகவத ஆளுக்கு மாத்திரம் இல்ல, துஷ்டையா இருந்தாலும் அவள் தொட்டுட்டா விட மாட்டா. ஒரு தடவை தொட்டுட்டா சா முஞ்ச முஞ்சாலம் போரும் போருங்கிற விட மாட்டேங்கிற, உயிர் போய் கீழே விழுந்த. சுகாச்சாரியாளை பார்த்து பரீட்சித்து கேட்கிறான், இத்தனை குழந்தைகளை கொலை பண்ணி அத்தனை அம்மாக்களை அழவிட்டவள், குழந்தைகளுடைய நரம்பு எலும்புல மாலை கட்டி போட்டு இருக்கா உடம்பு முழுக்க, அத்தனை குழந்தைகளையும் கொலை பண்ணின அந்த பாபிக்கு எப்படி மோட்சம் கொடுக்கலாம் பகவான்? பூதனைக்கு மோட்சம்னா எப்படி மோட்சம் கொடுக்கலாம்னா, எப்படி கொடுக்கலாமா? விஷம் கொடுத்தாலும் மோட்சம். ஏன் மோட்சம் கொடுத்தான்னா, பாலில் சில பேர் சர்க்கரை போட்டுப்பா, சில பேர் சர்க்கரை போட மாட்டா. சுகர் வந்துருதுன்னா சர்க்கரை போட்டுக்காம வெறும் பாலை குடிப்பா, சில பேர் சர்க்கரை போடுவா. பாலில் சர்க்கரை போட்டு குடிக்கிற மாதிரி விஷத்தை போட்டு கொடுத்தாலாம். அதை பாலில் சர்க்கரை போடுற மாதிரி பகவான் நினைச்சுட்டாலாம் விஷம் போட்டது. அதை அந்த அதனால அவன் விஷத்தை பார்க்கலடா, பாலை தான் பார்த்தான். விஷம் கொடுத்தாலும் விஷத்தோட கூட அவளுடைய பாலை குடிச்சதுனால வைகுண்டம், விஷத்தை அவர் மைண்ட் பண்ணவே இல்லைன்னு சர்க்கரை போடுற மாதிரி நினைச்சு. இப்படி விஷங்கலந்த பாலை கொடுத்தவளுக்கே மோட்சம் கொடுத்துட்டா, கிம்புன ஸ்ரத்தையா பக்தியா கிருஷ்ணாய பரமாத்மா. நல்ல பாலை நல்லா காய்ச்சி குங்குமப்பூ பச்சைக்கற்பூரங்கள்லாம் போட்டு ஏலக்கெல்லாம் போட்டு சுகந்தமா பகவானுக்கு இப்படி பாரோ முராரே பாலகசூரே இப்படி பகவானுக்கு நிவேதனம் பண்ணினா பகவான் என்ன தரமாட்டாங்கிறான். என்னன்னா, கிருஷ்ணன் கோபிகைகளுக்கும் பசுமாட்டுகளுக்கும் பதில் பண்ண முடியாம கடனாளியா தான் வைகுண்டம் போகிறான். ஏன்னா விஷம் கொடுத்த அந்த மாமிக்கே வைகுண்டம் கொடுத்தாச்சு. பக்தி ஸ்ரத்தையோட கொடுத்தவாளுக்கு என்ன கொடுக்க முடியும்? இனிமே எல்லாத்தையும் அவளுக்கு கொடுத்துட்டானே. இவ்வளவு பக்தி ஸ்ரத்தையோட பிரேமையோட கொடுத்த கோபிகைகளுக்கும் யசோதைக்கும் பசுக்களுக்கு
இந்த பூதனா மோட்சம் சிரவணம் பண்ணினா என்ன உண்டா, என்ன பலன்னா கிருஷ்ண பக்தி வரும்னு பலஸ்ருதி. பூதனா மோட்சத்துக்கு பலஸ்ருதி கிருஷ்ண பக்தி. சக்ருஹு சக்ருஹு ஸ்வஸ்தயனம் தஸ்ய கோபாஹ கோப்யோபிதம் ஜகுஹு மங்களானி தனோது மதுசூதன சதா கங்காதரோபி தவ சாபி கங்கா. மங்களானி தனோது, இந்த குழந்தைக்கு இப்படி வந்துடுத்தேன்னு திருஷ்டி பரிகாரம். இந்த குழந்தைக்கு பரமாத்மா வைகுண்டவாசியும் சாட்சாத் பரமேஸ்வரனும் கங்காதேவியும் சகல பாக்கியங்களையும் கொடுக்கட்டும். நாராயண தீர்த்தர் ஆந்திர தேசம் தெலுங்காலும் இப்ப அப்பைய தீட்சிதர் பிரார்த்தனை பண்ணார், எனக்கு அடுத்தபடி ஜென்மான்னு உண்டுன்னா அது ஆந்திர தேசத்து பிராமணனா பிறக்கணும், எஜுர்வேதியா பிறக்கணும். ஏன்னா எஜுர்வேதத்துல தான் ஸ்ரீருத்ரம் வருது, அதுல தான் பஞ்சாட்சரம் இருக்கு. ஆந்திர தேசத்து பிராமணனா பிறக்கணும்னு சொன்ன தாத்பரியம், நமக்கெல்லாம் அக்ஷராரம்பம் இருக்கே, எழுத்து முதல்ல எழுதுறது அக்ஷராரம்பம், வித்யாரம்பம். நமோ நாராயணாய சித்தம். நம்ம எல்லாருக்கும் குழந்தைக்கு முதல்ல நெல்லில் அப்படிதான் எழுதுவோம். ஆந்திர தேசத்துல என்ன சம்பிரதாயம்னா நமசிவாய தான். அந்த குழந்தைக்கு அக்ஷராரம்பத்திலேயே சிவநாமம் வந்துடும். அதனாலதான் ஆந்திர தேசத்துக்காராளுக்கு சிவபக்தி அதிகம் இருக்கு. அதனாலதான் ஒரு ஆச்சரியம் என்னன்னா, இங்க கர்ணாமிருதாச்சாரியாலும் சைவாவயம் நகலு தத்ர விசாரணீயம், அவருக்கு எந்த ஊருன்னு யாருமே நிர்ணயம் பண்ண முடியல. சில பேர் ஒரிசாங்கிறா, சில பேர் கேரளாங்கிறா, சில பேர் ஆந்திராங்கிறா. அது நிர்ணயம் பண்ண முடியாமல் இருக்கு. ஆனா அவருடைய அந்த அந்த ஸ்தோத்திரங்களை பார்க்கும்பொழுது ஆந்திர பிராமணனா இருக்கிறதுக்கு தான் நிறைய அதுல வாய்ப்பு இருக்கு. அதில் உள்ள வர்ணனைகள்லாம் கிருஷ்ணனை வர்ணிக்கும் பொழுது அந்த தேசத்தில் உள்ள அந்த அலங்காரங்களை நிறையா சொல்றார். அது மாத்திரமல்ல, சைவாவயம் நகலு தத்ர விசாரணீயம் பஞ்சாட்சரி ஜபபரா. அவர் தன்னை பரம சைவன்னு சொல்லுகிறார் நாராயண தீர்த்தர். இங்க பில்லமங்கல சுவாமிகள் இந்த நாராயண தீர்த்தர் சைவரா இருக்கிறதுனால, ஆந்திர தேசத்து பிராமணனா இருக்கிறதுனால இவருக்கு பரமேஸ்வரன்ட்டு ஒரு அந்நாதிரிசமான பக்தி உண்டு. அதனாலதான் பல தரங்கங்கள்ல பரமேஸ்வரனை சேர்த்து தான் சொல்லுவோம். இந்த குழந்தைக்கு பாக்கியத்தை கொடுக்கறது பரமாத்மா கொடுக்கணும், ஜெகநாதன் கொடுக்கணும். கங்காதரோபி, கங்காதரனான பரமேஸ்வரன்கிறார். அதுக்கு மேல இந்த சரித்திரம் முடிஞ்ச உடனே வரப்போறது. அந்த குழந்தைக்கு என்ன பண்ணாரா, நெத்தியில கொஞ்சம் தலையில கொஞ்சம் விபூதியை தெளிச்சு விட்டு, நெத்தியில கொஞ்சம் விபூதி இட்டுட்டு வாயிலையும் கொஞ்சம் விபூதி போடுறாருங்கிறார். கிருஷ்ணனுக்கு விபூதி இட்டாங்கிறார் நாராயண தீர்த்தம். அதனால ஒரு சைவரா இருக்கிறதுனால பரமேஸ்வரனை சேர்த்து சொல்றார். மேல இந்த தரங்கத்தை நாளைக்கு நவநீத சோராய நந்தாதி கோப கோரக்கினே கோபிகா வல்லபாய நாமதேயாயதே நந்த தீர்த்த குரவே ஜயமங்களம். वृंदावन विहारी लाल की जय, सद्गुरु महाराज की, समस्त संत मंडल की, आंजनेय मूर्ति की।